தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்கள் என்ற பெயரில் வந்தவர்கள் உங்களின் வாய்ப்பை பறித்து உங்களுடைய எதிர்காலத்துக்கே துரோகம் செய்த நபர்கள் உங்களின் நண்பர்களாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உலகமே உங்களை எதிர்த்தாலும் தோல் மேல கை போட்டு நான் இருக்கேன்டா உனக்குன்னு சொன்ன அந்த நண்பனை நீங்க உங்க உயிராகவே இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டே தான் இருந்தீர்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தொழில் ரகசியங்கள், உங்களுடைய எதிர்காலத்தின் கனவுகள், உங்க கைக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொண்ட ஒரு மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீங்க. ஆனா நண்பங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு வந்த அந்த நய வஞ்சகங்கள் சமயம் பார்த்து உங்களுக்கு வரவேண்டிய ஒரு மாபெரும் பொன்னான வாய்ப்பை உங்களுக்கு பின்னாடி நின்று சதி செஞ்சு தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. இதெல்லாம் நடந்ததற்கு காரணம் நம்முடைய நண்பர்கள் தான் என்று ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் அடுத்தவன் துரோகம் பண்ணா கூட தாங்கிக்கலாம். ஆனா என் கூடவே இருந்த நண்பனை என் வயிற்றுல அடிச்சுட்டானே அப்படின்னு நீங்க கதறினப்போ அந்த பிரபஞ்சமே ஒரு நிமிடம் உங்களை அலைமோத வைத்து விட்டது. நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத அந்த முதுகுக்கு பின்னாடி குத்தின துரோகம் மனிதர்கள் மீது இருந்த உங்களுடைய நம்பிக்கையவே முற்றிலுமாக சிதைத்து போட்டது. ஆனால் அது நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கிடையாது. உங்களுடைய நண்பர்களால் ஏற்பட்ட துரோகத்தை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தவுடன் இனிமேல் வாழ்க்கைக்குள்ள நண்பர்களாக எவரையுமே தேர்ந்தெடுக்க கூடாது. அவங்களால நம்முடைய வாழ்க்கையும் போச்சு, தேவையில்லாத கெட்ட பெயரும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்த நாட்கள் தான் அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசி என்பர்களை, சில சம்பவங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும். ஆனால் அதனுடைய நினைவுகள் மட்டும் மனதை விட்டு போகவே போகாது. அது மனதுக்குள்ள இருந்து இன்னும் குழப்பங்களையும் இன்னும் கஷ்டங்களையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். காலம் கடந்தாலும் சில வார்த்தைகள், சில மனிதர்கள், சில நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து மனதை பாதித்து கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இத்தனை நாட்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த ஒரு இழப்பு அல்லது ஏமாற்றம் வெளியில் பார்த்தால் ஒரு சிறிய விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் நடக்கும் பொழுது எதுவுமே தெரியாது. அதுவும் உங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய பழகிய நபர்களால் நடக்கும் பொழுது அந்த ஒரு விஷயங்கள் அது தவறாகவே இருந்தாலும் ஆரம்பத்தில் அதை இவர்கள் தானே செய்து விட்டார்கள், அதை என்னால் திருத்திக் கொள்ள முடியும் என்று ஆரம்பத்தில் நீங்க நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றமாகவே அந்த ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்தாலும் நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க எதிர்காலத்தில் அதனை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாய்ப்பு நான் சரியான முறையில் அவர்கள் என்னை தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கு நான் போயிருப்பேன் அப்படின்னு நீங்க நிச்சயமாக உணர்வீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. காலங்கள் கடக்கும் பொழுதுதான் அது உங்க மனதிற்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மனிதர்களை பார்க்கக்கூடிய விதமும் முடிவு எடுக்கக்கூடிய விதமும் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்களே மாத்தி வைத்திருப்பீங்க. அனைவரிடமும் எதையும் கூறக்கூடாது. எந்த விதமான நல்ல காரியங்களுக்கே போனாலும் அந்த நல்ல காரியங்களை முடித்துட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும். போகும் பொழுதே உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்னா அது நல்லபடியா நடக்க மாடிக்கு அப்படின்னு நீங்க மனசார நினைத்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். தனுசு ராசிக்காரங்க பொதுவா மனதில் இருப்பதை நேர்மையாக வெளிப்படுத்துபவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே கூறப்படும். அதனாலேயே போலியான உறவுகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கும். போலியான உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உள்ளிருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் என்று எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தெரியாது. குருவின் அருள் வாழ்க்கையில் ஞானத்தையும் புரிதலையும் தரும் என்று அனைவராலையும் இதுவரைக்கும் நம்பப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. கடந்த கால காயங்கள் இன்று உங்களுக்கு ஒரு புதிய அறிவை கொடுத்து கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. முன்பு உணர்ச்சியால் பார்த்த விஷயங்களை இப்போது அனுபவத்தின் கண்ணால் பார்க்க ஆரம்பித்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த நினைவுகளை சுமையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டும்தான். அது உங்களின் முழு நேர வாழ்க்கையான முடிவு கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முதல்ல வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள முழுமையான விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள், சின்ன நேரத்தில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனைகளாக மட்டுமே தான். அது இறுதி வரைக்கும் உங்களுடனே நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொண்டால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும். எனவே அதை மனதிற்குள்ள வைக்காமல் உங்களுடைய வாய்ப்புகளையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். பெரியோர்களிடம் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கை இன்னும் நல்லதாகவே மாறிவிடும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்க வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். திடீரென எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது உங்க எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கத்தான் செய்யும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் புதிய வேலையும் அல்லது தொழிலுக்கான நல்ல சிந்தனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள செயல்பட தொடங்க போகுது. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஒரு புதிய எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கு. தற்போதைய வேலை உங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியை தராமல் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டு இருக்கும். தற்போதைய வேலை உங்களுக்கு முழுமையான திருப்தியை தராமல் இருக்கலாம். உங்களுக்கென ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் இப்பொழுது பிறந்திருக்கும். ஆனால் சரியான நேரம், மனநிலை, சூழ்நிலை ஆகியவற்றை நினைத்து அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் தள்ளி போட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சிந்தனைகள் செயல்பாட்டிற்கு வரக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைவதற்கான எல்லா விதமான தகுதிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. மனதில் மட்டும் வைத்திருந்த ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான தைரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய சிந்தனை திறன். ஒரு விஷயத்தை புதிய கோணத்தில் பார்க்கும் திறமை உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முயற்சிகள், புதிய கற்றல்கள் ஆகியவை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. குரு பகவான் வளர்ச்சி, விரிவாக்கம், புதிய வாய்ப்புகளின் அடையாளமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படுகிறார். அதனால இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய யோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக நீங்கள் செயல்படுத்துவது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அவசரமான முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்கள். ஒரு சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும். அதுவும் நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க பார்க்கவும் ஆரம்பியுங்கள். மனசுக்குள்ள புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அல்லது தற்போதைய வேலையிலிருந்து மாறி நல்ல ஒரு சம்பளத்துல ஒரு புதிய வேலைக்கு போகணும்னு பல கனவுகளோட பல ஐடியாக்களோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா? தனுசு ராசிக்கு அதற்கான நேரம் வந்துட்டு இத்தனை நாளா உங்களுடைய மண்டைக்குள்ள வெறும் சிந்தனையாகவும் உங்களுடைய கனவாகவும் மட்டுமே முடங்கி கிடந்த உங்களுடைய பிசினஸ் பிளான்கள் எல்லாமே இப்போ நிஜ வடிவம் பெற்று செயல்பட ஆரம்பிக்க போகுது. அப்போ அதுக்கான நேரங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.